இன்றைக்கி நம்ம பப்பாளி பழ பாப்சிக்கல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வீட்லேயே நம்ம செய்கிறதுனால நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதனால, ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதனால ரொம்ப ஹெல்த்தி. அதனால் கிட்ஸுக்கு இந்த மாதிரி சம்மரில் செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் பப்பாயா, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. ஃபஸ்ட்டு பப்பாளியை வந்து குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரையோ இல்லைனா வெல்லம் எது சேர்த்தா பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பாப்சிக்கல் மோல்டு எடுத்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடணும். எப்போவுமே பாப்சிக்கல் மோல்டில் ஃபில் பண்ணுறப்போ முக்கால் அளவு ஃபில் பண்ணால் போதும். இல்லைனா எடுக்கிறப்போ அந்த ஸ்டிக் மட்டும் வந்துடும். முக்கால் அளவு ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை வெளியில் எடுத்து டேப் வாட்டரில் அப்படியே காட்டிட்டு நீங்கள் அந்த குச்சியை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா பாப்சிக்கல் ஈஸியாக வெளியே வந்துடும். இதை நீங்கள் இந்த சம்மருக்கு என்ஜாய் பண்ணலாம் கிட்ஸோட. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.